உன்கிட்ட நான் பேசி, பேசி நான் இப்ப நார்மல் இன்டர்வியூக்கு கூட ஹாய் எவ்ரிவன் அப்படிங்கிற மாரியே வந்துட்டேன். எஸ் மேம். நான் நோட் பண்ணிட்டேன். நெறைய சேனல்ஸோட இன்டர்வியூ நோட் பண்ணிட்டேன். மேம்க்கு கை இப்படி போகுது. அதெல்லாம் நான் தான். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லண்ணா. அகைன் யுவர் வைரல். தெரியும். எங்க எல்லாருக்குமே தெரியும். மேம் அந்த வீடியோ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா மேம்? Your smile is very nice. 39 மில்லியன் மேம். அதுக்கு 239 மில்லியன் வியூஸ்க்கு இப்படி இப்படி ஹார்ட் கொடுக்க முடியலனாலும் ஃபாஸ்டா கொடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறத தாண்டி குழந்தையை கொடுக்கும் போது அந்த உணர்வுகள், அந்த தந்தையோட உணர்வை நம்ம வெளிக்கொண்டு வர்றது. அவர் அதையுமே சொல்லி பண்ணாங்க, நான் ஸ்பார்க் பண்ணேன் ஃபாதர், நீங்க அந்த ஃபாதர் மொமெண்ட்டை நீங்க தான் எனக்குள்ள ஸ்பார்க் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அதுல ஆக்டர் கவின் அண்ணா கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருங்க அப்படின்ட்டு. அப்படியா? ஆமா. ஐயோ எப்ப நான் வேணா பாத்துறேன். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ மக்களே, அனு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அனு உன்கிட்ட நான் பேசி, பேசி நான் இப்ப நார்மல் இன்டர்வியூக்கு கூட ஹாய் எவ்ரிவன் அப்படிங்கிற மாரியே வந்துட்டேன். எஸ் மேம். நான் நோட் பண்ணிட்டேன். நெறைய சேனல்ஸோட இன்டர்வியூ நோட் பண்ணிட்டேன். மேம்க்கு கை இப்படி போகுது. அதெல்லாம் நான் தான். வாவ் சூப்பர். வாவ் சூப்பர் எல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோ கூகுள் லைக் ஜூம் லிங்க் இது எனக்கே புதுசா இருக்கு. அகைன் யுவர் வைரல். தெரியும். எங்க எல்லாருக்குமே தெரியும். மேம் அந்த வீடியோ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா மேம்? ஐயோ அச்சோடான்ற மாதிரி. தானே வேட்டை கிண்டல் அடிக்கிறதானா? இல்ல 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 மேம். நீங்க எப்பயே வைரல் தான். பட் இது அதை விட பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு மேம். 239 மில்லியன் மேம். அதுக்கு 239 மில்லியன் வியூஸ்க்கு இப்படி இப்படி ஹார்ட் கொடுக்க முடியலனாலும் ஃபாஸ்டா கொடுத்துக்கிறேன். இதயத்திலிருந்து நான் எப்போதும் சொல்றதுதானோ, உன்கிட்ட பேசும்போது எல்லாமே முகம் தெரியாத மனிதர்கள் அன்பு எப்படி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியல. அத்தனை முகம் தெரியாத மனிதர்களுக்கும் கூதம் ஸ்நேகிதி மூலமாவே நான் நன்றியுமே சொல்லிக்கிறேன். 2வது என்னை நிறைய பேர் அன்பா, அக்காவா, அம்மாவா, தோழியா பாக்குறாங்க. மேபி அந்த ஃபாதர் மொமெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஷியஸாவே நான் ஃபீல் பண்றேன். அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு ரீசன் வந்து அவர் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதான் மேம் அந்த வீடியோல எங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தைங்க தெரிஞ்சாங்க. அந்த குழந்தையும் அதோட அப்பாவும். சோ அவங்க வந்து அதை எப்படி அந்த குழந்தையை தூக்குறதுக்கு எவ்வளவு பயந்து அது வந்து எவ்வளவு அழகா இருந்துச்சோ, அதே மாதிரியே நீங்க அவரை காம் பண்ணது, அவரை ஷோல்டர்ல வந்து டவுன் பண்ணி விட்டு இப்படி பிடிங்கன்னு சொல்லி டீச் பண்ணதெல்லாம் அது அதை விட அழகா இருந்துச்சு மேம். அப்படியே பார்த்து ரசிக்கிறோம் வாவ் அப்படின்ற மாதிரி. பாரு, குழந்தை கையில பிடிச்சிட்டு இப்படியே நின்னுட்டு இருந்தாங்களா, எனக்கு கஷ்டமா. அவரை பார்க்கும் போதே ஜிம் போற காய் மாதிரியே இருந்தாரு மேம். அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறவரு. He is a gym oriented person, he is a fitness oriented person, and he is a very strong father. Actually எல்லாரும் like கொஞ்சம் நெகட்டிவா கூட சில பேர் அவங்கள வந்து சொல்லியிருப்பாங்க. But that is not the truth. He is a very positive parent, very positive husband. அந்த ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் கப்புள்ஸா வரும்போதுவே நான் மீட் பண்ண விதத்துல சொல்றேன், வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் தான் மிக ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இருந்தா கூட அந்த பிஞ்சு குழந்தைகளை கைகள்ல ஏந்தும் போது அவ்வளவு பயம் வந்துருச்சு. அந்த நடுக்கத்தை மீறி தந்தை அங்குதான் தாயாகவும் மாறுகிறாங்க அப்படின்றதுதான். எஸ் மேம். நான் இவ்வளவு நாள் வந்து மதர்ஹுட்டை தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண எல்லாருமே. ஆனா இந்த வீடியோல வந்து ஃபாதர்ஹுட்டை நம்ம மறந்தே போயிட்டோமேடா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம். ஆனா அப்படி இல்ல அனு. நான் இங்க எல்லா டெலிவரி பண்ணிட்டு நீனே என்ன இன்டர்வியூ எடுக்க வந்ததுக்கே, மேடம் ஒரு தடவையும் நீங்க எப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே உங்க அப்பா கிட்ட கொடுக்குறீங்க அப்படிதானே நீ என்கிட்ட கேட்டிருக்க. ஆமா நீ ஆமா. எப்படி நீங்க அழகா அந்த குழந்தைய தூக்கிட்டு கொண்டு போயிட்டு உங்க அம்மா கிட்ட காட்டுறீங்க, நீங்க ஏதாவது கேட்டியா? இல்ல 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 அம்மா வந்து உங்களுக்கு கிஸ் கொடுக்கறத நான் கேட்டிருக்கேன். அப்பா கிட்ட நீங்க குழந்தைக்கு கொடுக்கறத கேட்டிருக்கேன். ஆமா. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறத தாண்டி குழந்தையை கொடுக்கும் போது அந்த உணர்வுகள், அந்த தந்தையோட உணர்வை நம்ம வெளிக்கொண்டு வர்றது. அவர் அதையுமே சொல்லி பண்ணாங்க, நான் ஸ்பார்க் பண்ணேன் ஃபாதர், நீங்க அந்த ஃபாதர் மொமெண்ட்டை நீங்க தான் எனக்குள்ள ஸ்பார்க் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. நான் அப்படிலாம் இல்லைங்க. லைக் எனக்கு அந்த உறவுகளின் என்ன சொல்றது, அந்த நெருக்கமும் அந்த உன்னதமும் தெரிஞ்சதுனாலயோ என்னமோ தெரியல, ஐ ப்ரிஃபர் லாட் ஆஃப் லைக் அந்த எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணும்போது இந்தாங்க உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு போக தெரியல. வாங்க சித்தி, வாங்க வாங்க அத்தை, வாங்க
தாய் மாமா வாங்க இப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ம். அதுல எப்போதுமே குழந்தைய அவங்க கிட்டயே கேட்டுப்பேன் யார்ட்ட ஃபர்ஸ்ட் குடுக்கணும்ட்டு. அப்ப இவங்க செக்கப்க்கு கேஷுவலா வந்தவங்க. லைக் அதுல நான் கவனிச்சு இல்ல இவங்க இன்னும் 10 மினிட்ஸ்ல டெலிவரி ஆகணும்னா ஹி வாஸ் நாட் பிரிப்பேர்ட் ஃபார் இட். சோ தயாராகி வந்தாலே இங்க நடுக்கமா இருக்கும்போது இவரு எதுக்குமே தயாரா இல்லாம 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணியாச்சுன்னு சொன்னோனே அவருக்கு அந்த வந்து ஹி காட் சூப்பர் எக்ஸைட்டட் செகண்ட். அந்த ஃப்ரெஜிலிட்டி அங்கதான் நான் பார்த்தேன். அந்த மென்மைத்தனம் அப்படிங்கிறது இருக்குதுல்ல. ம். ஆக்சுவலி ஒரு பாட்டு கூட நம்ம எப்போதுமே நம்ம என்னைக்கு பாட்டு விட்டுருக்கோம்? நம்ம பாட்டு பாடுவோமா இருக்குது. மேம்? 100 ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா அந்த பாட்டுல இந்த வரிகள் இருக்கும். அச்சப்பட வேண்டாம் பெண்மையே இந்த ஆண்மையும் உண்டு மென்மையே 100 ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. ரொம்ப பழைய பாட்டு. பட் அந்த பயமே வேண்டாம். நான் மேனா இருந்தா கூட எனக்கிட்ட அந்த சாஃப்ட்னஸ் இருக்குதுங்கிறத அந்த வரிகள்ல எழுதியிருப்பாங்க. எனக்கு அதுதான் தோணுது. நீங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் லைக் எவ்ரி மேன் ஹஸ் காட் தட் சாஃப்டஸ்ட் சாஃப்ட் பார்ட். அந்த கைண்ட்னஸ் அங்க அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஜென்டில்னஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுல அந்த தாய்மை உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. மேம் அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன சாங் மேம் ஞாபகம் வந்துச்சு? எனக்கா? வாடா என் மகளே திருத்தம் மகளே அது. அப்ப ஓ! நம்ம மாத்திக்கலாம். வாடா என் மகளே தந்தை என பதவி கொடு சிறியவன் நான் உலகின் பார்வையிலே பெரியவன் நான் உந்தன் பார்வையிலே அப்படின்னு தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு டாடா படத்துல இருந்து என் கண்ணு அழுதா ஒரு மங்கி ஃபேஸ நான் காட்டி உன்னை சிரிக்க பாருங்க, நான் வைப்பேனே எப்படி என் தங்க மகளே. என் தங்க மகளே. டேய் ஆனா வாவ்! நீ கேட்ச் பண்ணிட்டோம். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீ பாடுற. நானு எனக்கு ஏத்த மாதிரி இல்ல மேம் நீங்க என்ன பண்ணாலும் அது ட்ரெண்ட் தான். தந்தை என பதவி கொடு சிறியவன் நான் உந்தன் பார்வையிலே அப்படின்னு பாடிட்டு இருக்கேன். மேம் அதுல ஆக்டர் கவின் அண்ணா கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா இருங்க அப்படின்ட்டு. அப்படியா? சீரியஸா ஆமா. நான் பார்த்தேன். ஐயோ! எப்ப நான் வேணா பாத்துறேன். ஓகே சரி ஜஸ்ட் a joke. தேங்க் யூ கவின். இந்த சேனல் மூலமாவே நான் சொல்லிக்கிறேன். கவின் பிரதர் தேங்க் யூ. எஸ் மேம். அவருமே இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் பண்ணியிருந்தாரு இல்லையா? சோ அவருமே அந்த ஃபாதர்ஹுட்ட ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சோ நமக்கு கண்டிப்பா. இப்படிதானே நடக்கும் அப்படின்ட்டு. நல்லா இருங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ஹார்ட் எல்லாம் விட்டிருந்தாரு. நானும் கவின்க்கு எப்படி நான் ம். சொல்லிடுறேன். ஓகே. ஆக்சுவலி அவரு அந்த லைன்ஸ் வந்து நாங்க பர்ட்டிகுலராவே அந்த மொமெண்ட் அத கேப்சர் பண்றதுக்கு தான் அந்த வரிகள், பாடல் வரிகள போய் செலக்டும் பண்ணது. ஆக்சுவலி நான் நீ உங்களுக்கு நோட்டீஸ் ஆனுச்சா என்னன்றது எனக்கு தெரியல. த்ரூ அவுட் நான் ஃபர்ஸ்ட் சும்மா அத ரேண்டமா நம்ம எப்போதும் நம்ம குடுக்குறது தானடா. இதுக்குன்னு தனியா நான் பார்த்தேன்னா அந்த வீடியோ லைட்டிங் கூட ஆவரேஜா தான் இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல. நார்மல் எப்பயும் போல உங்க போன்ல நார்மல் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்து போட்டது மேம். அதேதான் எப்பயுமே அதேதான். எதுவும் ஹைடெக் அதுக்குன்னு எந்த லைட் செட்டிங்ஸ்லாம் நம்ம கிட்ட லைக் ஐ நாட் ஃபார் இட். அண்ட் என்னன்னா அது தமிழ் தாண்டி எனக்கு ஹிந்தில இருந்து எனக்கு வந்தது. எனக்கு டப் என்னடா பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. ஆமா. அது டப்புனு ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா அப்புறம் கண்ட்ரியே போச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோமே. அத பத்தி சொல்லுங்க. லைட்டா லைட்டா கண்ட்ரிய தாண்டி தான் போயிருக்கு. லைட்டா. லைட்டா இல்ல. சொல்லுங்க என்ன கண்ட்ரின்னு சொல்லுங்க. பிரான்ஸ், ம். ஜெர்மனி, ஸ்பெயின் அண்ட் ஓகே, யுஎஸ். ஓகே. இந்த கங்ராட்ஸ் கண்ட்ரி மேம். யே! இதுல வந்து பிரான்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த நியூஸ் சேனலே ஒரு ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து அந்த அந்த வீடியோவ பிரெஞ்சுல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த ம். பப்பாவோட மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எனக்கு இத பத்தி ஐடியாவே இல்லையா. கமெண்ட் செக்ஷன் சீரியஸா நான் போய் பார்க்கவே இல்லையா. ம். சோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரெக்வெஸ்ட் வந்திருந்தது. என்னது இது பிரெஞ்சுல என்னமோ ஐயோ! எப்பா என்னாச்சு அப்படின்ற மாரி எட்டி பார்த்தேன். லைக் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பிரெஞ்ச் ஃபாலோவர் லைக் நம்மளோட தமிழ்ல இந்த மாரி பிரான்ஸ்லயும் உங்க இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ம். எனக்கு ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டு. அப்படின்னு அவங்க தான் எனக்கு லிங்க் அனுப்புறாங்க. பிரான்ஸ்ல இருந்து எனக்கு என்னோட லிங்க் என்கிட்ட இல்ல. மேம் நான் உங்களுக்கு எத்தனை லிங்க் அனுப்புனேன் பாத்தீங்கல்ல? எல்லா நியூஸ் சேனல்லயும் நீங்க தான்.
எல்லாரும் ஆக்சுவலி என்னன்னா அந்த மொமெண்ட்ட இன்னமுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தான் எல்லாரும். நான் ஃபீல் பண்ணிட்டு ம். இருக்கிறேன் அனு. மேம் ஏன் கேக்குறீங்க? டே பை டே வியூஸ் அதிகமாயிட்டே இருக்கு. லைக் அதிகமாகுது, கமெண்ட் அதிகமாகுது, ரீபோஸ்ட் அதிகமாகுது. அனு இப்ப நீ இதெல்லாம் சொல்றல்ல, அதோட வேல்யூ லைக் நான் வந்து ஐ அம் எ டாக்டர். லைக் ஐ அம் கைண்ட் ஆஃப் லைக் கொஞ்சம் நீ ம். நம்ம பழகி இருக்கோம் இல்லையா? லைக் ம். நம்ம அந்த ஷேருக்கு ஒரு பெரிய வேல்யூவே இருக்கு மேம். அது வந்து கப்பிள்ஸ் மட்டுமே அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும், ஒய்ஃப்க்கும் மாத்தி மாத்தி அனுப்புறது இல்ல. லவ்வர்ஸ் அனுப்புறாங்க. நான் மெயினா அத கண்டு வேற பிடிச்சிட்டேன். இங்க பாத்தியா இந்த வீடியோ கியூட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தியா அப்படின்ற மாரி அத மாறி மாறி அனுப்பிக்கிறாங்க. நான் இப்போ ஒண்ணு ஷேர் பண்ணட்டுமா? கல்யாணம் ஆகி 9 டேஸ் தான் ஆனுச்சு. இன்னைக்கு ஒரு கப்பிள்ஸ் என்கிட்ட இங்க வந்துட்டாங்க நேர்ல. நான் ஆக்சுவலி வந்திருக்கோம். சரி ஏதோ கன்சல்டேஷன் போல இருக்கு. அப்படி சொல்லி பார்த்தா, மேடம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் 9 டேஸ் ஆகுது அப்படின்றாங்க. சரி இங்க வந்து மேம் என்ன இத பண்ணிட்டு கேட்கும்போது எப்படி தெரியுமா மேம் இருக்கு? இந்த ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்கல்ல மேம் வயித்துக்குள்ள இருக்கும்போது, அதே மாரி கல்யாணம் பண்ண உடனே உங்ககிட்ட வந்துட்டாங்க. இருக்காங்க, ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. ஆனா அது அப்படி கிடையாது. நீ ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீ ம். பிரெக்னன்சிக்கு என்னை பாக்குதுங்கிறத தாண்டி அவங்க ஒரு பிளெஸ்ஸிங்கா என்னன்னு தெரியல. they just wanted to meet me. மேம் சீரியஸா இது பிளெஸ்ஸிங் தான். மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்களோட ம். வீடு. அங்கேருந்து கிளம்பி நான் கேட்டேன், ஏதாவது ஹனிமூன் டெஸ்டினேஷன் எங்கேயாவது இங்க இந்த வெயில்ல எங்கேயாவது இந்த சென்னைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லவே இல்ல. உங்கள பாக்குறதுக்காக மட்டும் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அது ஓகே. அது என்ன கல்யாணம் 9வது நாள் இங்கேயே வந்து நிக்கிறீங்க. விட்டுட்டேன் நானு. எல்லாம் ஒரு காரணமா தான். பிளெஸ்ஸிங் அங்க வந்திருக்காங்க மேம். எனக்கு கொஞ்சம் சிரிச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ லிட்டரலி பிளெஸ்ட் நல்லா மேம் நீங்க இருங்க. இத ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகும்போது எவ்ளோ சோகமா வருவோம். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஏதாவது போகணும் அப்டின்னா நமக்கு உடம்பு சரியில்ல, ஏதாவது நம்ம ஐம் நாட் வெல் அப்டின்னா டாக்டர்ட்ட போனா ரொம்ப சோகமா எனக்கு உடம்பு சரியில்ல, ஏதாவது பண்ணுங்க அப்டின்னு. ஆனா உங்கள பார்க்கறதுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா வராங்க? டேய் நீ ஏய் நான் டாக்டர பார்க்க போறேன். ஏய் நான் மேமோட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்படி வராங்க. டேய் ஐயோ! சீரியஸா அது உண்மை. உங்களுக்கே தெரியும்ல. கொஞ்சம் தெரியும். ஆனா நீ சொல்ற அளவுக்கு இவ்வளவுலாம் தெரியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.